ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆசை அனலில் வேகுதி இளமை நாவல் பகுதி 7. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இனியா சென்ற பிறகு கூட தன் வீட்டிற்குள் அவள் அருகாமையை உணர்கிறான் வசீகரன். எத்தனையோ பெண்களை கடந்து விட்டான். ஆனால் எந்த ஒரு பெண்ணையும் மணக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததில்லை. முதன்முறை இனியாவை தன் வாழ்க்கை துணை ஆக்க வேண்டும் என்று வசீகரனுக்கு தோன்றுகிறது. இது எதனால் என்று அவனுக்கு புரியவில்லை. உண்மையான காதலை இவளிடம் உணர்கிறானோ? அந்த காதலுக்கு அடிமையாக விரும்புகிறானோ? அவனுக்கு பதில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாகிறது. காதல், காமம் இதையெல்லாம் தாண்டி இனியாவிடம் வேறு ஏதோ ஒரு போதையை அவன் உணர்கிறான். அவளோடு அமர்ந்திருந்த படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து அவள் நினைவுகளை அசை போடும் வசீகரனின் செல்போனுக்கு சுகன்யாவின் அழைப்பு வந்தது. உடனே அழைப்பை ஏற்றவன், சொல்லு சுகன்யா என்றான். என்ன சொல்றீங்க வசி? இது உங்களுக்கே நியாயமா? ஏய் சாரி, காலையில நீ என்ன விஷ் பண்றதுக்காக போன் பண்ணும்போது நான் பாத்ரூம்ல இருந்தேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறமா உன்னை கூப்பிட்டு இருக்கலாம் தான். ஆனா உன்னை திருப்பி கூப்பிடுற ஒரு மனநிலையில நான் இருக்கல. சாரி. நான் அது சொல்லல வசி. நீங்க உங்க பிறந்த நாளுக்கு யாரையும் கூப்பிட மாட்டீங்களே, நீங்களே கூட அதை கொண்டாட மாட்டீங்க தானே அப்படின்னு தானே என்கிட்டயும் சொன்னீங்க. மத்த பொண்ணுங்க கிட்டயும் அப்படித்தானே சொல்லி இருக்கீங்க. ஆமா, அதுதான் உண்மை. அப்புறம் ஏன் இனியாவை மட்டும் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி வச்சீங்க? என்ன அவளை மடக்க பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிற ஆள் அவ கிடையாது. நீங்க தப்பா அவகிட்ட நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் அவ உயிரோடு இருக்க மாட்டா சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் இனியா கிட்டயே பேசிக்கிறேன். அவ என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. நீங்க ஏன் கூட உறவு வச்சிருக்கிறதையும் மத்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் உறவு வச்சிருக்கிறதையும் நான் அவகிட்ட சொல்லிட போறேன். எனக்கு அவ முக்கியம், அவ வாழ்க்கை முக்கியம் வசி. சுகன்யா அவளை என் வீட்டுக்கு கூப்பிட்டு சின்ன ஒரு பார்ட்டி வச்ச, அவ்வளவுதான். அதுக்கு நீ ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? அவளுக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தது தப்பா? தப்பில்ல வசி. ஆனா நீங்க தப்பானவரா இருக்கீங்களே. அவ உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றா, நானும் அவளை காதலிக்கிறேன். எல்லா பொண்ணுங்களையும் காதலிச்சுட்டு கைவிடுற மாதிரி தானே? இல்ல சுகன்யா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. காலம் ஃபுல்லா அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். அவளை என்னுடைய மனைவி ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க வசி? உண்மையதான் சொல்றேன். எந்த ஒரு பொண்ணையும் பார்த்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூடவே வச்சுக்கணும்னு எனக்கு தோணுனதில்ல. ஆனா இனி அவ பார்க்கும் போது அவ வாழ்க்கை ஃபுல்லா என் கூட இருக்கணும்னு தோணுது. என் காதல நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க உங்களை பத்தி முழுசா அவகிட்ட சொல்லணும். அதுக்கப்புறமாவும் அவ ஓகே சொன்னா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா அன்னைக்கு அந்த நிமிஷம் நமக்கிடையில இருக்கிற உறவுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சிடுவேன். தோழியுடைய கணவரை பங்கு போட்டுக்கிற அளவு நான் கீழ்த்தரமானவ இல்ல. சுகன்யா, அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுல நான் ஒரு நாளும் மூக்க நுழைக்க மாட்டேன். அதே மாதிரிதான் நீ என் வாழ்க்கையில இருந்து போயிட்டேன்றதுக்காக மத்த பெண்களை நான் தேடாமலே இருக்க மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க வசி? இனி அவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ மட்டும்தான் உங்க லைஃப்ல இருக்கணும். சட்டமெல்லாம் என்னால என்ன மாத்திக்க முடியாது. அவ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். இப்படி சொன்னா பத்தாது வசி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்திப்பீங்கன்னா நீங்க உங்களை பத்தி முழுசா இனியா கிட்ட சொல்லியே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன, ஏன் இனியாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்கன்னா அவ லைஃப் உங்க கையில ரொம்ப பத்திரமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனாலயே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களை பத்தி நான் இனியா கிட்ட எதுவும் சொல்ல போறதில்ல. உங்க கல்யாணம் நடக்கட்டும். நானே முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன். என்னாச்சு சுகன்யா, திடீர்னு உன்னுடைய மனசு மாறிடுச்சு? ஆமா வசி, நான் கூட நீங்க மத்த பொண்ணுங்க மாதிரி அவளையும் காதலிச்சு கொஞ்ச நாள் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அவளை தூக்கி எறிஞ்சிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா எப்ப நீங்க அவளை உங்க மனைவி ஆக்கிக்க விரும்புறீங்கன்னு சொன்னீங்களோ அந்த நிமிஷமே நான் என்னுடைய மனசை மாத்திக்கிட்டேன் வசி. இனியா பாவம் வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாவது அவ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு. உங்களை பத்தி நீங்க இனியா கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு இப்போ இந்த நிமிஷம் தோணுது. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாத்திப்பீங்கல்ல? கண்டிப்பா. அப்ப சரி,
நீங்க இனியா கிட்ட உங்களை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. அவளுக்கு மட்டும் உண்மையா இருங்க. கண்டிப்பா. ஆனா சுகன்யா, நான் என்னை பத்தி இனியா கிட்ட முழுசா சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறமாவும் அவ என்னை ஏத்துக்கிட்டா ஓகே, இல்லனா வேண்டாம். அவ மனச கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அப்படின்னா உங்க விருப்பம் வசி. சரி, நேரம் கிடைக்கும் போது எனக்கு போன் பண்ணுங்க. கண்டிப்பா. அழைப்பை துண்டித்தவள் அடுத்த கணம் இனியாவை அழைத்தாள். ஒரே பெல்லில் இனியா அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். ஏய், என்னடி என்ன அப்படியே கதி கலங்க வச்சுட்டு போனை கட் பண்ணிட்டு போயிட்ட? திருப்பி கூப்பிட்டா பிஸின்னு வருது. அவருக்குதான் கால் பண்ணியா? திட்னியா அவரை? திட்டல, அவர் உண்மையில உண்மையான காதல் வச்சிருக்காரு. அவருடைய காதலையும் அதோடைய ஆழத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் எப்படி அவரை திட்டுவேன்? இல்ல உன்னை திட்டுவேன். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கங்க. இதுக்கிடையில எனக்கு என்ன ரோல் இருக்கு? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஏய், என்னடி இப்ப இப்படி பேசுற? கொஞ்சம் முன்னாடி பேசின சுகன்யா இல்லையே இது. முன்னாடி நீ பேசினதை கேட்கும் போது எனக்கு கூட பயம் வந்துடுச்சு. வசீகரன் தப்பானவரோ அப்படின்ற சந்தேகம் கூட வந்துடுச்சு. சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏண்டி முன்னாடி அப்படி பேசி என்ன கதிகலங்க வச்ச? அது வேற ஒண்ணும் இல்லடி. அவர் பெரிய பணக்காரர், நீ ஒரு ஏழை பொண்ணு. ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி காதலிச்சுட்டு அவர் வேலையை முடிச்சிட்டு உன்னை கை கழுவிட்டா என்ன பண்றதுன்ற ஒரு பயம். ஆனா அவர்கிட்ட பேசும்போது உன்னை அப்படி ஏமாத்துற எண்ணம் அவருக்கு இல்லைன்னு தெளிவா புரிஞ்சு போச்சு. அதனால நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். நீ வசீகரனை தப்பா எல்லாம் நினைக்க வேண்டாம். அவரு ரொம்ப நல்லவர் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக வசீகரன் நான் அப்படி இப்படின்னு ஏதாவது பொய்யெல்லாம் சொல்லுவாரு. அதையெல்லாம் நம்பிடாத, புரியுதா? என்ன, எனக்கு டெஸ்ட் வைக்கிறாரா? அப்படி இல்லடி, நீ அவரை உண்மையா காதலிக்கிறியா அப்படின்னு தெரிஞ்சுக்க அவருக்கு ஒரு ஆசை. நீ என்ன சொல்ற எனக்கு எதுவும் புரியல. உனக்கு புரியாது, ஆனா வசீகரனை நீ சந்திக்கும் போது உனக்கு புரியும். அப்புறம் இப்ப ஒரு புது உறவு கிடைச்சிடுச்சுன்னு இந்த பழைய தோழிய மறந்துடாத. அடிக்கடி போன் பண்ண. கண்டிப்பாடி. ஓகே, பாய். அழைப்பை துண்டித்தாள் சுகன்யா. ஆனால் இதே நேரம் தன்னை பற்றி நாளையே இனியாவிடம் கூறிவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் வசீகரன். மறுநாள் காலை அலுவலகம் செல்ல பேருந்து காத்து நின்று கொண்டிருந்த இனியாவின் அருகில் வசீகரனின் கார் வந்து நின்றது. அவனை கண்டதும் அவள் அகமும் முகமும் மலர்ந்தது. குட் மார்னிங். என்ன இந்த பக்கம் என்று உற்சாகத்தோடு கேட்டாள். குட் மார்னிங். உன்னை பார்க்கதான். என்ன பார்க்கவா? ஆமா, நீ ஆபீஸ் தானே போற? ஆமா, ஆபீஸ் தான் போறேன். நானும் அது வழியா தான் போறேன். கார்ல ஏறு, பேசிட்டே போலாம். எந்த தயக்கமும் இன்றி அவன் அருகில் ஏறி அமர்ந்தாள். கார் மெல்ல நகர்ந்தது. சில நிமிடங்கள் மௌனத்திலேயே கரைந்து விட்டது. ஆவலாய் அடிக்கடி இனியா அவனை பார்க்கிறாள். தன்னை பற்றி சொல்லும் போது அந்த நொடி இந்த அன்பை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவனை பாடாய்படுத்துகிறது. ஆனாலும் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியுமா? என்ன வந்தாலும் வரட்டும் என்று மெல்ல பேச்சை துவங்கினான். இனியா, உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு தெரியும். நானும் உங்களை உண்மையா சின்சியரா காதலிக்கிறேன், அது மட்டும் உண்மை. எஸ், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா இனியா, நீ என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். சட்டென்று சுகன்யா கூறியது அவள் நினைவுக்கு வந்தது. ஏதோ பொய் சொல்ல போறாரு, சரி சொல்லட்டும். தனக்குள் கூறிக்கொண்டவள் அவனை ஆழமாக பார்த்தாள். இனியா, நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், பழகி இருக்கேன். அது மட்டும் இல்லை இனியா, அவங்க கூட நான் பெட்டை கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் ஹீரோ இல்ல, அதுக்கு ஆப்போசிட். ஆனா என்னன்னு தெரியல, எந்த பொண்ணுகிட்டையும் ஏற்படாத ஒரு ஈர்ப்பு, காதல், பாசம், போதை, இன்னும் எதேதோ சொல்லலாம். அது உன்கிட்ட மட்டும்தான் தோணுது. நீ என் லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் தன்னை சோதிக்கிறான் என்று தவறாக நினைத்த இனியா வாய் விட்டு சிரித்தாள். எப்படி எப்படி? எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கீங்க, பழகி இருக்கீங்க, அப்புறம் என்ன பெட் கூட ஷேர் பண்ணிருக்கீங்களா? சூப்பர், நான் நம்பிட்டேன். அவளை வியப்போடு பார்த்தான் வசீகரன். நான் உண்மையதான் சொல்றேன் இனியா, உண்மையை சொன்னா நம்பாம இப்படி சிரிக்கிற? சுகன்யா சொன்னா நீங்க ஏதேதோ பொய்யெல்லாம் சொல்ல போறீங்கன்னு. ஆனா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலப்பா. அட்டட்டா, இது சுகன்யா வேலையா? ஓ நோ. சுகன்யா போன் பண்ணி என்ன சொன்னா?
நீங்க ஏதேதோ பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்ல போறீங்கன்னு சொன்னா. சத்தியமா இது பொய் இல்லை இனியா. ஓகே ஓகே, நான் நம்பிட்டேன். என்ன பத்தி நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டியா? நான் உங்களை எந்த அளவு நம்புறேனோ அதே அளவு என் தோழி சுகன்யாவையும் நம்புறேன். நான் நல்லா இருக்கணும்னு தான் அவ எப்பவுமே நினைப்பா. அதனால சாரி மிஸ்டர் வசீகரன், வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. இனியா நான் உண்மையதான் சொல்றேன். நான் தான் சொன்னேனே, சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டேன். தாத்தாவால என்கிட்ட பாசத்தை காட்ட முடியல, அதுக்கு பதிலா காசை தான் கொடுத்தாரு. அந்த காசு என் கையில எக்கச்சக்கமா இருந்ததாலேயே நான் தப்பான வழிகள்ல தான் போயிட்டு இருந்தேன். அவர் இறந்த பிறகு மொத்தமா சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துருச்சு. கொஞ்ச காசு இருக்கும் போதே ஆட்டம் போட்டேன்னா மொத்த சொத்து வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆட்டம் போட்டிருப்பேன். இப்பவும் ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கேன். வசி, நீங்க சொன்ன மாதிரியான ஒரு நபரா நீங்க இருந்திருந்தா உங்க வீட்டுக்கு வந்தனா திரும்பி நானா வந்திருக்க மாட்டேனே. உங்க கண்ணியம் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சு இருக்கு. வாழ்ந்தா உங்க கூட தான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன அப்படியே ஏத்துக்கிறியா? எஸ். திருமண வாழ்க்கையில நுழையிற 2 பேருக்கும் 1000 குறைகளும் நிறைகளும் இருக்கும். அவங்கள அப்படியே நாம ஏத்துக்கணும். ஆனா தன்னுடைய துணையோட ஏதாவது ஒரு விஷயம் தன்னை பாதிக்குதுன்னு வரும்போது, அந்த பாதிப்பு தாங்க முடியாத அளவு பயங்கரமா இருக்குதுன்னு வரும்போது, அந்த துணையோட அந்த குணத்தை மாத்த முயற்சி செய்யணும். முடியலன்னா அவங்க கிட்ட பேசி பார்க்கணும். அதுவும் நடக்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ முயற்சி பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா 2 பேரும் ஒன்னா கலந்து பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வரணும். நரகத்தை விதின்னு சொல்லி ஆணும் சரி பொண்ணும் சரி அனுபவிக்கவே கூடாது. அதுக்காக பிடிச்சவன் கூட எல்லாம் இல்ல பிடிச்சவ கூட எல்லாம் வாழணும்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அது நமக்கு அழகும் இல்ல. ஒழுக்கம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் வசி. ஆனா இனியா அந்த ஒழுக்கம் என்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. இல்லன்னா அதை கத்துக்கங்க சார். முடியலையா முயற்சி பண்ணுங்க. முயற்சி எல்லாம் பண்ணிட்டேன் இனியா, ஆனா என்னால என்ன மாத்த முடியல. அப்படி சொன்னா எப்படி சார்? முயற்சி எப்பவுமே வெற்றியை தான் தரும். என்னுடைய ஆபீஸ் வந்துருச்சு, காரை நிப்பாட்டுங்க. காரை அவன் சாலை ஓரம் நிறுத்த, அப்புறம் வசீகரன் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? தேவையில்லாம என்ன சீண்டி பாக்குறதா நினைச்சு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல. ஓகே பாய். காரில் இருந்து இறங்கி கொண்டவள் அலுவலகத்தை நோக்கி நடக்க, கண்ணில் இருந்து அவள் மறையும் வரை அவளையே பார்த்தபடி காரில் அமர்ந்திருந்தவன் காரை திருப்பிக் கொண்டு கிளம்பிவிட்டான். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.